ஆரம்பிக்கலாங்களா? என்ன முட்டை கடலை பருப்போட ரெசிபி செய்ய போகிறேன் தானே நினைக்கிறீங்க? இல்லையே. நான் இன்னைக்கு 2 அழாக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட எடுத்துக்கோங்க. 2 அழகு கடலைப்பருப்பு. அதோடு சேர்த்து முட்டை 4 முட்டையோட வெள்ளை கருவு தான். இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு குளியல் பொடி செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. செய்யலைன்னா இதை ட்ரை பண்ணி செய்யுங்க. பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க தான், அவங்களுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதை தான் குளிச்சிட்ருக்கேன். என் பசங்களுக்கும் இதை தான் குளிக்க வச்சிட்ருக்கேன். நான் பிறந்த குழந்தையிலேருந்து என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் தேய்ச்சி குளிக்க வச்சிட்ருக்கேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? இது நான் ஆல்ரெடி 2 கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்துக்கணும். எல்லோ வேண்டாம், ஏன்னா அது எல்லோ போட்டால் ரொம்ப ஸ்மெல் வரும். ஆனால் எங்கள் பாட்டி எல்லோலாம் போட மாட்டாங்க, வெறும் வெள்ளைக்கருவு மட்டும்தான் போடுவாங்க. இப்போ இந்த முட்டையில் இருக்க வெள்ளைக்கருவை நம்ம இதில் உடச்சி, இந்த பருப்பில் உடச்சி நல்லா இதை வெயிலில் காய வைக்க போகிறோம், சரிங்களா? இதை உங்களுக்கு வீடியோவில் நான் ஏன் ஃபுல்லாக காட்டுறேன்னா, உங்களுக்கு அப்போ தான் இது புரியும்ன்றதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாகவே காட்டுறேன். நான் வெள்ளையை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன், மஞ்சளை தனியாக எடுத்து வச்சிடுறேன், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெயிலில் காய வைக்க போகிறோம். வெயிலில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே பச்சை பயிரையும் நான் வெயிலில் காய வச்சுக்க போகிறேன். பச்சை பயிரை நான் இந்த கடலைப்பருப்போடு மிக்ஸ் பண்ணலை, அதை தனியாக தான் காய வைக்க போகிறேன். வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த முட்டையும் கடலைப்பருப்பையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இதை வெயிலில் தான் வைக்க போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது கூடவே பச்சை பயிறு நான் 4.5 கப்பு கிட்ட என்கிட்ட இருந்துச்சு. நான் 4.5 கப்பு பச்சை பயிரையும் இதோடவே நான் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு இதில் என்னென்னா, ஏன் நான் கடலைப்பருப்பும் பச்சை பருப்பும் போடுறேன்னா, சில பேருக்கு பச்சை பயிர் ரொம்ப கோல்டு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கடலைப்பருப்பு ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு, ஓகேவா? இதனால் ஸ்கின் நல்ல பிரைட்னஸ், க்ளோலாம் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னோட ப்ராப்ளம் எதுவுமே வராது, சரிங்களா? இந்த மாதிரி நான் வச்சு வெயிலில் காய வைக்க போகிறேன். இது ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருவேன். சரி, அதுக்கப்புறம் போயிட்டு என்னெல்லாம் ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் பருப்பை நல்லா காய வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து தான் போனேன். போய் பார்த்தா பருப்பு நல்லாவே காஞ்சிருந்ததுன்னு சொல்ல விடாது, ஊறி இருந்தது. அந்த அளவுக்கு காயில் ஈரப்பதமாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வச்சாலே வெயிலில் போதும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீட்டுக்குள்ளே நிலக்காய்ச்சல்லே வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டேஸ் கிட்ட வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல தாங்க வச்சு காய வச்சேன். வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். நல்லா இப்போ இந்த பருப்பு எப்படி இருக்குன்னா, ஊறி போனால் எப்படி இருக்கும், நம்ம பருப்பை ஊற வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி மெத்துன்னு தான் இருந்துச்சு. நான் இப்போ இருக்கும் போதே கொஞ்சம் அந்த தட்டிலேருந்து எடுத்துட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக போய் ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம எடுத்து பார்த்தா அது ஒரு பர்ஃபி மாதிரி இருக்கும். அதை அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே நான் வச்சுட்டு இருந்தேன். இது கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா, அரிசி, அப்புறம் ரோஸ் பெட்டலும் போடுவேன் இது கூட. இது எல்லாத்தையும் நல்லா காய வைக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம மொட்டை மாடி. அப்படியே மொட்டை மாடி ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டியாச்சு. அந்த பக்கம் வயல்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நல்லாவே இந்த மாதிரி முடுன்னு காஞ்சிருச்சு அந்த கடலைப்பருப்பு. இப்போ அதை நான் மிஷினுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிக்கினேன். அரிசி 2 கப் அரிசி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே ரோஸ் பெட்டலும் நான் போடுவேன், சரிங்களா? நான் பன்னீர் ரோஸ் ஆல்ரெடி நான் காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வீட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன். இதை இதில் கலந்துக்க போகிறேன். இந்த குளியல் பொடிக்கு இது நல்ல ஈரப்பதத்தை நமக்கு ஸ்கின்னுக்கு தரும். ரோஸ் பெட்டல் அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை பார்த்தீங்களா, அந்த முட்டையோட வெள்ளைக்கரு தெரியுதுங்களா? அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் இதுக்கு ஒரு குட்டி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க. நன்றி.